வெல்கம் டு வைப்ஸ் வித் விஜய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆத்தென்டிக் ஸ்டைலில் பென்னி தோசை சாப்பிட வந்திருக்கோம் கர்நாடகாவில். ஆனால் கர்நாடகா இல்லைங்க, கோயம்புத்தூரில் தான் சாப்பிட வந்திருக்கோம். இந்த கதையை பற்றி பெரிய கதையே இருக்குது, வாங்க கேட்கலாம். ஒரு 21 வயசுல தொழிலுக்கு போகாம சொந்த முயற்சியால ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பண்றாங்க. இந்த சக்சஸ் காரணம் அவங்ககிட்ட என்னன்னு கேட்டலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி இட்லி கடைன்னு சொல்லி கியோஸ்க் வச்சிருந்தோம். அதை நம்ம ஆல்ரெடி நம்ம பேஜில் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு நார்மலாக சவுத் இந்தியன் மட்டும் இல்லாமல் ஒரு உடுப்பி ஸ்டைல் ரெஸ்டாரண்ட், அதாவது பென்னே தோசை, பிசிபலாபாத், இந்த மாதிரி கொஞ்சம் உடுப்பி ஸ்டைலில் இருக்கிற டிஷ்ஷும் நம்ம ஊரில் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஊரில் அதெல்லாம் பெருசாக எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ அதை ஃபைன் பண்ணலான்ட்டு போனோம். அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். ஹோட்டல்ல இடமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நானே ஒரு அரை மணி நேரம் நின்று தான் சாப்பிட்டேன். கண்டிப்பா பெஸ்ட் ட்ரை, நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம லொகேஷன் எங்க அமைச்சிருக்கு ப்ரோ? நம்ம லொகேஷன் வந்து கரெக்டாக துளசி அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல டெக்னோ கேர்